தற்போது கிடைத்த அண்மைச் செய்தி. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மீது வழக்கு பதிவு செய்ய பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் காவ்யா வழங்க கேட்கலாம். வணக்கம் காவ்யா, இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மீது வழக்கு பதிவு செய்ய பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் தற்போது அனுமதி அளித்திருக்கிறது. மைசூரு நகர வளர்ச்சி ஆணையத்தின் மூலம் சித்தராமையாவின் மனைவி பார்வதிக்கு 14 வீட்டுமனைகள் முறைகேடாக வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் தன்னுடைய மனைவிக்கு சொந்தமான நிலத்தை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்ததற்கு இழப்பீடாகவே இந்த மனைகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக சித்தராமையா விளக்கமளித்தார். தொடர்ந்து இதனை ஏற்காத எதிர்க்கட்சிகள் முறைகேடு காரணமாக சித்தராமையா ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வந்தன. தொடர்ந்து இந்த விவகாரம் கர்நாடக அரசியலில் பெரும் புயலை கிளப்பியது. முடா குற்றச்சாட்டு தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என பாஜக தொடர்ந்து அம்மாநில ஆளுநரிடம் வலியுறுத்தி வந்தது. இதையடுத்து இந்த புகார் குறித்து வழக்கு பதிவு செய்ய ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் அனுமதி அளித்திருந்தார். தகவல் அறியும் உரிமை சட்ட ஆர்வலர் ஒருவரும் அளித்த புகாரின் அடிப்படையில் சித்தராமையா மீது வழக்கு தொடர அம்மாநில ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் அனுமதி வழங்கியிருந்தார். தொடர்ந்து இந்த விவகாரத்தின் மீதான வழக்கு விசாரணையானது கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் முன்னதாக நடைபெற்று வந்தது. குறிப்பாக சித்தராமையாவுக்கு ஆதரவாக ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் அபிஷேக் மனு சிங்வி உள்ளிட்டோர் தொடர்ந்து இந்த விளக்கத்தை முன்வைத்திருந்த போதும் முன்ஜாமீன் வழங்க, அதாவது இந்த வழக்கில் ஆளுநர் உத்தரவிட்டது செல்லும் என கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. தொடர்ந்து ஆளுநரின் நடவடிக்கைக்கு எதிராக சித்தராமையா தொடர்ந்த வழக்கையும் கர்நாடக உயர்நீதிமன்றம் முன்னதாக தள்ளுபடி செய்தது. இதன் காரணமாக உடனடியாக அவரது ஆட்சி கவிழ வாய்ப்புள்ளதாக பல்வேறு தகவல்கள் என்பது வெளியாகி இருந்தன. தொடர்ந்து இன்று காலை அவசரமாக அமைச்சரவை கூட்டம் என்பதும் கூட்டப்பட்டது. இந்த நிலையில்தான் தற்போது கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மீது வழக்கு பதிவு செய்ய பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. முடா வழக்கு தொடர்பாக மைசூர் ஆயுக்தா போலீஸ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தொடர்ந்து இது தொடர்பான விசாரணையை நடத்தி 6 வாரங்களுக்குள் அறிக்கை அளிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக சித்தராமையா மீது நடவடிக்கை எடுக்க கோரி பெங்களூரு மக்கள் பிரதிநிதிகள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது குறிப்பிடத்தக்கது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி காவ்யா.